வணக்கம். 3 செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முதன்மை செய்திகள். சுனாமியின் 10ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிப்பு. கடலில் மலர்களை தூவியும் மெழுகுதிரி ஏந்தியும் உற்றார் உறவினர்கள் கதறி எழுத சோகம். சிறுமிகளை பாலியல் பலாத்காரம் செய்த விவகாரத்தில் போலீஸ் அதிகாரிகள் உட்பட 9 பேர் மீது வழக்கு. தலைமறைவானவர்களை பிடிக்க தீவிர முயற்சி. வம்பாக்கீரப்பாளையம், வைத்துக்குப்பம், சோலைநகர் மீனவர்கள் கடற்கரையில் சுனாமி மலரஞ்சலி. பலியானோருக்கு கோவில் கட்டி சிறப்பு பூஜை. இனி விரிவான செய்திகள். சுனாமி நினைவு தினத்தை முன்னிட்டு உயிரிழந்தவர்கள் நினைவாக புதுவையில் வியாழக்கிழமை அஞ்சலி செலுத்தப்பட்டது. அப்போது உறவினர்கள் மற்றும் தங்கள் குழந்தைகளை இழந்தவர்கள் கதறி அழுதது நெஞ்சை உருக்குவதாக இருந்தது. டிசம்பர் 26 தமிழகம் மற்றும் புதுவை மக்கள் என்றுமே மறக்க முடியாத சோகம் அரங்கேறிய நாள். சுனாமி என்ற கோரம் இருப்பது நமக்கு அறிமுகமான நாள். அன்றைய தினத்தில் எழும்பிய ராட்சச அலைகள் புதுவை மற்றும் தமிழகத்தின் கரையோரம் இருந்த கிராமங்களில் இருந்து 18,045 பேரை உயிருடன் தன்னுள் சுருட்டி கொண்டது. பலரை இன்று வரை காணவில்லை. தமிழகம், புதுவையில் மட்டும் 8,018 பேர் பலியாகினர். 2004ஆம் ஆண்டு இதே நாளில் உறவுகள் மற்றும் உடைமைகளை இழந்து கதறிய கடலோர மக்களின் அழுகுரலை எளிதாக மறந்துவிட முடியாது. சுனாமி எனப்படும் கோர தாண்டவத்தின் 10ஆம் ஆண்டு நினைவு தினம் வியாழக்கிழமை அன்று புதுவையில் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி கடற்கரை காந்தி சிலை அருகில் மீனவ அமைப்புகளின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் கடலில் மலரஞ்சலி செலுத்தி தங்கள் வேதனைகளை வெளிப்படுத்தினர். இதில் மீனவ சமுதாயத்தினர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வின் போது அரசு தரப்பில் முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர் பன்னீர்செல்வம், தியாகராஜன், முன்னாள் எம்எல்ஏ இளங்கோ மற்றும் பலர் கலந்து கொண்டனர். சிறுமிகள் பாலியல் வழக்கில் அடையாளம் காட்டப்பட்டுள்ள 9 போலீசாரை தனிப்படையினர் தேடி வருகின்றனர். புதுவையில் சிறுமிகள் பாலியல் பலாத்கார வழக்கில் சம்பந்தப்பட்ட போலீசாரை அடையாளம் காண கடந்த 18ஆம் தேதி அணிவகுப்பு நடத்தப்பட்டது. புதுவை முதன்மை குற்றவியல் நீதிபதி முன்னிலையில் வீடியோ கான்பரன்சிங் மூலம் போலீசார் அடையாள அணிவகுப்பு நடத்தப்பட்டது. அப்போது பாதிக்கப்பட்ட 2 சிறுமிகள் தங்களுடன் வந்ததாக 9 போலீசாரை அடையாளம் காட்டினர். இதனையடுத்து அவர்களை கைது செய்து நடவடிக்கை எடுக்கும்படி நீதிமன்றம் உத்தரவிட்டது. அப்போது பாதிக்கப்பட்ட 2 சிறுமிகள் தங்களுடன் வந்ததாக 9 போலீசாரை அடையாளம் காட்டினர். இதனையடுத்து அவர்களை கைது செய்து நடவடிக்கை எடுக்கும்படி நீதிமன்றம் உத்தரவிட்டது. பின்னர் ஐஜி உத்தரவின் பேரில் போலீசார் அதற்கான நடவடிக்கைகளை எடுத்துள்ளனர். இதனிடையே அணிவகுப்பின் போது சிறுமிகள் அடையாளம் காட்டியதாக கூறப்படும் இன்ஸ்பெக்டர்கள் சுந்தர், யுவராஜ், சப் இன்ஸ்பெக்டர்கள் பாலகிருஷ்ணன், பாட்ஷா, ஓய்வு பெற்ற சப் இன்ஸ்பெக்டர் ராஜாராம், ஏட்டுகள் குமரவேல், பண்டரிநாதன், போலீஸ்காரர்கள் சங்கர், செல்வகுமார் ஆகிய 9 பேரும் தலைமறைவாகி விட்டனர். அவர்களை சிஐடி போலீசார் தேடி வருகின்றனர். ஏற்கனவே சிறுமிகள் பாலியல் புகார் தொடர்பான வழக்கில் 15 பேர் கைது செய்யப்பட்டிருந்தனர். அந்த வழக்கிலேயே தற்போது 9 போலீசாரும் சேர்க்கப்பட்டுள்ளனர். அதில் கற்பழிப்பு பிரிவும் சேர்க்கப்பட்டிருந்ததால் 9 போலீசார் மீதும் கற்பழிப்பு வழக்கு தானாகவே பதிவாகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. சுனாமி பேரலையால் உயிர் நீத்தவர்களுக்கு உப்பளம் மற்றும் வம்பாக்கீரப்பாளையம் மக்கள் ஊர்வலமாக கடற்கரைக்கு சென்று அஞ்சலி செலுத்தினர். சுனாமி பேரலையால் உயிர் நீத்தவர்களுக்கு உப்பளம் மற்றும் வம்பாக்கீரப்பாளையம் மக்களால் வெள்ளிக்கிழமை அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக உப்பளம் சோனாம்பாளையம் சந்திப்பில் சுனாமியில் உயிரிழந்தவர்கள் நினைவாக மெழுகுதிரி ஏற்றப்பட்ட பின்னர் நூற்றுக்கணக்கான மக்கள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் தலைமையில் ஊர்வலமாக சென்று கடலில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். முழுமையாக சேதாரமடைந்திருக்கின்றது. இன்று வரை மீன்பிடி தொழிலுக்கு கூட செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையை, அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கின்ற வகையில் இந்த அரசு தொடர்ந்து செய்து வருகின்றது. ஒட்டுமொத்தத்தில் புதுச்சேரி ஆளுகின்ற இந்த அரசானது மீனவ சமுதாய மக்களுடைய நலனுக்காக எந்த திட்டத்தையும் செயல்படுத்தவில்லை. அதேபோன்று சுனாமியால் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு வீடு கட்டி தருகின்ற திட்டம் உள்ளிட்ட எந்த ஒரு திட்டத்தையும் முழுமையாக இன்று வரை அரசு செயல்படுத்தவில்லை. இன்று வரை மீன்பிடி தொழிலுக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை இன்று வரை அரசு அவர்களுக்கு செய்யவில்லை. மீனவர்களுக்கு அளிக்கப்படுகின்ற நலத்திட்ட உதவிகளையும் அரசு செய்யாமல் காலம் தாழ்த்தி வருகின்றது. எனவே புதுச்சேரி ஆளுகின்ற இந்த அரசானது மீனவர்களுடைய நலனில் அக்கறை செலுத்தி
அவர்களுடைய வாழ்வாதாரம் முன்னேற்றத்திற்கு உருப்படியான திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். இதேபோல் வீராம்பட்டினத்தில் உள்ள சுனாமி தூணில் அங்குள்ள மீனவர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் அஞ்சலி செலுத்தினர். காலப்பட்டு பகுதியிலும் மீனவர்கள் அஞ்சலி செலுத்தினர். இதேபோல் வைத்தியக்குப்பத்தில் சுனாமி நினைவஞ்சலி மற்றும் கடல் அன்னை கோவில் திறப்பு போன்றவை நடைபெற்றது. இதில் அப்பகுதி மக்கள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். இதேபோன்று சோலைநகர் வடக்கு மீனவ கிராமம் சார்பில் சுனாமி நினைவஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பஞ்சாயத்து தலைவர் மற்றும் மீனவர்கள் கலந்து கொண்டனர். சோலைநகர் வடக்கு பகுதி சார்பில் சுனாமி எடுத்து பேரலையால் அழிவு சீற்றங்களை கண்டுபிடித்த அழிவு பாதையை அனுசரணையினால் இன்றைக்கி துக்க நாளாக நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஊரை மறியல் பண்ணி அஞ்சலி பண்ணிக்கிட்டு இருக்கோம். கடலுக்கு இன்றைக்கி யாரும் போகாமல் இல்லை, எதுவுமே பண்ணாமல் நாங்கள் எல்லாம் அனைவரும் துக்க நாளாக கொண்டு வேலை நிறுத்தம் பண்ணி பெண்கள் ஆண்கள் அனைவரும் இன்றைக்கி ஒரு நாள் துக்க நாளாக நாங்கள் விடுமுறை அளித்திருக்கோம். சோலைநகர் வடக்கால் பகுதி 10 வருஷமாக சுனாமி நாங்கள் ஆண்கள் பெண்களும் மார்க்கெட்டுக்கு போகாமல், ஆண்கள் தொழிலுக்கு போகாமல், கடலுக்கு போகாமல் நாங்கள் அஞ்சலி செலுத்தின்னு இருக்கிறோம், மௌனம் சாதிச்சுன்னு இருக்கோம். இளைய தலைமுறையினரிடையே மின் சேமிப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஓவிய போட்டியை ரோட்டரி சங்கத்தினர் நடத்த உள்ளனர். பல்வேறு சேவைகளை புதுவை பகுதி பள்ளி மாணவர்களுக்கு கடந்த 30 ஆண்டுகளாக செய்து வருகின்ற புதுச்சேரி மிட் டவுன் ரோட்டரி சங்கம் மத்திய அரசின் மின்சக்தி திறன் சேவை நிறுவனத்துடன் இணைந்து மின் சேமிப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஓவிய போட்டி ஒன்றை நடத்த உள்ளது. தேவைக்கேற்ற மின் உற்பத்தி அளவை எட்டுவதில் ஏற்பட்டுள்ள சிரமங்களை சமாளிப்பதற்கு மின்சக்தியை சிக்கனமாக பயன்படுத்துவது ஒன்றே சரியான வழி என்பதை எல்லோருக்கும் எடுத்து சொல்கின்ற முயற்சியில் பள்ளி மாணவர்களை ஈடுபடுத்துவதே இப்போட்டியின் நோக்கமாகும். வரும் ஞாயிறன்று காலை 9 மணிக்கு புதுச்சேரி லாசுப்பேட்டை விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளியில் நடக்க உள்ள ஓவிய போட்டியில் கலந்து கொள்ளுமாறு பள்ளி மாணவர்களை அழைக்கின்றோம். 3 பிரிவுகளில் நடக்க உள்ள போட்டிக்கான தலைப்புகள் கீழே தரப்பட்டுள்ளன. ஒவ்வொரு பிரிவிலும் 4 பரிசுகள் வழங்கப்படும். போட்டி முடிந்தவுடன் வெற்றியாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதே இடத்தில் நடக்க உள்ள பரிசளிப்பு விழாவில் புதுச்சேரி அரசு மின்துறை அமைச்சர் தியாகராஜன் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்க உள்ளார் என ரோட்டரி சங்க நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். சுனாமிகாவின் 10வது ஆண்டு விழாவை ஒட்டி பல்வேறு போட்டிகள் நடைபெற உள்ளதாக சுனாமிகா நிர்வாகி உமா தெரிவித்துள்ளார். சுனாமி பேரழிவால் பாதிக்கப்பட்ட மீனவ பெண்கள் சிறு துணிகளை கொண்டு செய்யப்பட்ட சிறிய பொம்மையே சுனாமிகா ஆகும். அவள் ஆனந்தம், நம்பிக்கை, நிபந்தனையின்றி கொடுத்தல் ஆகியவற்றின் அடையாளம். குழந்தைகள் மட்டுமின்றி பெரியவர்களுக்கும் அவள் அன்புக்குரிய சிநேகிதி. இதுதான் அவளது கதை. 2015 சுனாமிகாவிற்கு 10 வயது ஆகிறது. ஆக்கப்பூர்வமான எண்ணங்களில் புலப்படாத பெரும் செல்வத்தை அவள் இயக்கி வைத்துள்ளாள். 80 நாடுகளில் 6 மில்லியனுக்கும் அதிகமான பொம்மைகள் செய்யப்பட்டு உலகில் உள்ள எண்ணற்ற தன்னார்வலர்கள் மூலம் அவை விநியோகிக்கப்பட்டுள்ளன. சுனாமிகா கதை புத்தகம் யுனெஸ்கோவினால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. தமிழ், ஜெர்மன், ரஷ்யன், டேனிஷ், பிரெஞ்சு, ஸ்பானிஷ் மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு பள்ளி வாரியம் தனது 6ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தில் இக்கதையை சேர்த்துள்ளது. வடிவமைப்பு மற்றும் சமூக பொறுப்புடைமைக்காக இத்திட்டத்தை பற்றி புதுதில்லியில் உள்ள தேசிய பேஷன் தொழில்நுட்ப நிறுவனம் ஆராய்ச்சி செய்து வருகிறது. இதற்காக உமாவிற்கு சிறப்பு விருது வழங்கப்பட்டது. தற்போது சுமார் 100 பெண்கள் இப்பொம்மைகளை செய்து வருகின்றனர். சுனாமிகா தொடர்ந்து நம் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தி வருகிறாள். 10ஆம் தேதி ஆரோவில்லில் பாரத் நிவாசில் அவளின் பிறந்த தினத்தை கொண்டாடுவதில் சுனாமிகா அணி பெருமை கொள்கிறது. காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை புகைப்பட கண்காட்சிகள், பயிற்சி பட்டறைகள், ஓவிய போட்டி, உணவு, கைவினைப் பொருட்கள் அங்காடி, நடனம், கதை சொல்லுதல், நேரடி இசை மற்றும் பல நிகழ்ச்சிகளை நடத்த திட்டமிட்டுள்ளது. இரவு 7:30 மணிக்கு நேஷனல் தியேட்டர் ஆஃப் பின்லாந்து வழங்கும் ஒரு நாடகத்துடன் இவ்விழா நிறைவு பெறும் என சுனாமிகா நிர்வாகி உமா தெரிவித்தார். தலைமறைவான குற்றவாளி கைது, நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைப்பு.
வில்லியனூர் பகுதியை தேடி வரும் பறவைகளை வேட்டையாடினால் நடவடிக்கை, வனத்துறை எச்சரிக்கை. விவரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. புதுவை அருகே செல்லிப்பட்டில் நடைபெற்ற மருத்துவ முகாமில் அப்பகுதியை சேர்ந்த மக்கள் பங்கேற்று பயன்பெற்றனர். புதுவை அரசு நாட்டு நலப்பணி திட்டம், கணேஷ் பொறியியல் கல்லூரி மற்றும் வாசன் கண் மருத்துவமனை இணைந்து கண் மற்றும் பல் மருத்துவ முகாமினை செல்லிப்பட்டில் நடத்தியது. இதற்கு நாட்டு நலப்பணி திட்ட கல்விக்குழு தலைவர் குமரன் வரவேற்புரை ஆற்ற திட்ட அலுவலர் வெற்றிவேல் தலைமை தாங்கினார். பாபு முன்னிலை வகிக்க ஐயனார் நோக்க உரையாற்றினார். சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பங்கேற்ற முகாமில் அப்பகுதியை சேர்ந்த மக்கள் பங்கேற்று சிகிச்சை பெற்றனர். இதேபோல் வில்லியனூர் தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. மாவட்ட உறுப்பினர் சேர்க்கை பொறுப்பாளர் மோகன்குமார் ஏற்பாட்டில் நடைபெறும் நிகழ்வில் பலர் தங்களை பாஜகவில் இணைத்துக் கொள்கின்றனர். மண்ணாடிப்பட்டு கொம்புயின் வளர்ச்சி பணிகள் குறித்து உள்ளாட்சித்துறை அதிகாரிகளுடன் துணை சபாநாயகர் செல்வம் ஆலோசனை நடத்தினார். மண்ணாடிப்பட்டு கொம்புயின் பஞ்சாயத்து, உள்ளாட்சித்துறை மற்றும் மாவட்ட ஊரக வளர்ச்சி திட்டத்துறையின் மூலம் மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்று வரும் மற்றும் நிலுவையில் உள்ள சாலை பராமரிப்பு, குடிநீர், தெருக்கள் சுத்தம் செய்தல் மற்றும் 100 நாள் வேலை திட்டம் ஆகிய பணிகளுக்கான சிறப்பு ஆய்வுக் கூட்டம் மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதி உறுப்பினரும் துணை சபாநாயகருமான செல்வம் தலைமையில் உள்ளாட்சித்துறை இயக்குனர் ருத்ரகவுடா முன்னிலையில் உள்ளாட்சித்துறை அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த சிறப்பு ஆய்வுக் கூட்டத்தில் மாவட்ட ஊரக வளர்ச்சி திட்ட செயற்பொறியாளர் ராமதாஸ், உள்ளாட்சித்துறை செயற்பொறியாளர் மகாலிங்கம், மண்ணாடிப்பட்டு கொம்புயின் பஞ்சாயத்து ஆணையர் ஆறுமுகம், உதவி பொறியாளர் திருநாவுக்கரசு, இளநிலை பொறியாளர்கள் சாந்தன், இளங்கோ மற்றும் புதுச்சேரி கூட்டுறவு சர்க்கரை ஆலை கமிட்டி உறுப்பினர் ஞானசேகர் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் இக்கூட்டத்தில் துணை சபாநாயகர் TPR செல்வம் தொகுதியில் நடைபெற வேண்டிய வேலைகளை துரிதமாக செயல்படுத்துமாறு கேட்டுக்கொண்டார். புதுவை அருகே உள்ள தவளக்குப்பத்தில் மனோகர் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுவை அருகே உள்ள தவளக்குப்பத்தில் கடந்த ஆண்டு காங்கிரஸை சேர்ந்த காமராஜ் என்பவர் படுகொலை செய்யப்பட்டார். இவரது நினைவு நாளின் போது அஞ்சலி செலுத்திய காமராஜின் சகோதரர் மனோகர் தனது அண்ணனின் மரணத்திற்கு காரணமானவர்களை கொலை செய்வது உறுதி என சபதம் எடுத்ததாக கூறப்படுகிறது. இதனை அறிந்து கொண்ட காமராஜ் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் மனோகரை கொலை செய்தனர். இந்த கொலை வழக்கில் 5க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் மற்றொரு குற்றவாளியான பூரணாங்குப்பத்தை சேர்ந்த பாலு என்கிற பாலசுப்ரமணியன் தலைமறைவாகவே இருந்து வந்தார். அவரை பிடிக்க தனிப்படை போலீசார் தீவிரம் காட்டி வந்த நிலையில் தலைமறைவாக இருந்த குற்றவாளி பாலசுப்ரமணியனை போலீசார் கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு மத்திய சிறையில் காவலில் வைக்கப்பட்டுள்ளார். புதுவையில் வயல்வெளிகள் மற்றும் நீர்நிலை பகுதியில் வலை விரித்து பறவைகளை வேட்டையாடுபவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வனத்துறையினர் எச்சரித்துள்ளனர். புதுவையில் வடகிழக்கு பருவமழைக்கு பின்னர் நாரை, மடையான், கொக்குகள் போன்றவை இரை தேடி வயல்வெளிகளுக்கு அதிகமாக வர துவங்கியுள்ளன. இதனை சிலர் வலை விரித்து பிடித்து செல்வதாக வனத்துறையினருக்கு தகவல் வந்ததை அடுத்து வனத்துறையினர் வயல்வெளி பகுதியை கண்காணித்தனர். இதனை கண்டவர்கள் அங்கிருந்து தப்பியோட அருகில் சென்று பார்த்த வனத்துறையினர் வலையில் சிக்கிய நாரைகள், மடையான்கள் மற்றும் கொக்குகளை மீட்டு மீண்டும் வானில் பறக்கவிட்டனர். பருவநிலை காரணமாக நீர்நிலைகள் அதிகமாக உள்ள பகுதியில் உள்ள மீன்கள் மற்றும் புழுக்களை உணவாக உட்கொள்ள பறவைகள் அதிகமாக வருவதை குறிவைக்கும் கும்பல் இவற்றினை வலை விரித்தும் மயக்க மருந்துகள் வீசியும் பிடித்து வருவது கிராம பகுதியில் அதிகரித்துள்ளது. வனத்துறையினர் நாள்தோறும் இதுபோன்ற கிராம பகுதியில் அடிக்கடி சோதனை மேற்கொண்டால் இரை தேடி வரும் பறவைகள் வேட்டையாடப்படும் நிலைமை மாறும் என்று இயற்கை ஆர்வலர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்.
வில்லியனூர் அருகே உள்ள அகரம் கிராமத்தில் கொத்தனார் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 7 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். வில்லியனூர் அடுத்த புதுநகர் அகரத்தை சேர்ந்தவர் குமார் என்ற ஐயனார் கொத்தனார். கடந்த 22ஆம் தேதி VAO ஆபீஸ் அருகே இவரை ஒரு கும்பல் வெட்டி கொலை செய்தது. இவரது நண்பர் குஞ்சுமணி என்பவர் வெட்டு காயமடைந்து தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து வில்லியனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இன்ஸ்பெக்டர் கணேஷ், சப் இன்ஸ்பெக்டர் கலையரசன் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு கொலையாளிகளை தீவிரமாக தேடி வந்தனர். இந்த நிலையில் அரியூர் பகுதியில் ஐயனார் கொலை வழக்கு குற்றவாளிகள் பதுங்கி இருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. விரைந்து சென்ற தனிப்படையினர் அப்பகுதியில் மறைந்திருந்த 7 பேர் கும்பலை மடக்கி பிடித்து கைது செய்தனர். விசாரணையில் அவர்கள் பிரசாந்த் என்கிற மணிகண்டன், சிவா என்கிற சிவசந்திரன், கார்த்திக் என்கிற செந்தமிழ், ஏழுமலை, கொத்தபுரி நத்தம் ராஜி என்கிற ராஜ்குமார், அரியூர் ராகுல், கோவிந்தன் என்பது தெரிய வந்தது. சம்பவத்தன்று ஐயனாரை வெட்டி கொன்றதை ஒப்புக்கொண்டனர். செய்திகள் தொடர்கின்றன. வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் கோவில் கும்பாபிஷேகம் தடையின்றி நடைபெற சிவசுப்பிரமணிய சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. விநாயகர் சஷ்டி திருக்காமேஸ்வரர் கோவில் கும்பாபிஷேகம் தடையின்றி நடைபெற்றிட மக்கள் அனைத்து வளங்களும் பெற்றிட வேண்டும் என வில்லியனூர் சுந்தரமூர்த்தி விநாயகபுரத்தில் அமைந்துள்ள சிவசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வெள்ளிக்கிழமை அன்று கணபதி ஹோமம், ஷடாட்சரம் மந்தி பாராயணம், தீபார்த்தனை போன்றவை நடைபெற்றன. இதில் வில்லியனூர் மற்றும் சுற்றுப்புற கிராம பகுதியை சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதன் தொடர்ச்சியாக சனிக்கிழமை அன்று யாக பூஜை மற்றும் கலச புறப்பாடு போன்றவையும் நடைபெறவிருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் மற்றும் ஊர் மக்கள் செய்துள்ளனர். காலி பணியிடங்களை பதவி உயர்வின் மூலம் நிரப்ப வலியுறுத்தி அமைக்க ஊழியர்கள் தலைமைச் செயலகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். காலியாக உள்ள 175 பணியிடங்களை நேரடியாக நியமிக்காமல் பதவி உயர்வின் மூலமாக பணியமர்த்த வேண்டும் என வலியுறுத்தி புதுவை தலைமைச் செயலகத்தில் அமைச்சக ஊழியர்கள் வெள்ளிக்கிழமை அன்று உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அலுவலக பணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. அடுத்த கட்டமாக கோரிக்கை நிறைவேறும் வரை தொடர் போராட்டங்களை நடத்துவதென அமைச்சக ஊழியர்கள் சங்கத்தினர் முடிவெடுத்துள்ளனர். கண்காணிப்பாளர் வழக்கு நிலவில் தொடர்ந்து இருக்குது. தொடர்ந்து வாய்தா வாங்குறத தடுத்தும் வாய்தா வாங்காமல் இருக்கு சொல்லியும் ஹைகோர்ட்டு கேட்டில் கொடுத்த புதுச்சேரி அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது என்ற கொடுத்த தீர்ப்பை அமல்படுத்த கோரியும் இந்த தர்ணா போராட்டம் நடக்குது. அரசாங்கம் ஏற்கனவே ஒத்துக்கின முறையில் அனைத்து அமைச்சக உதவியாளர் பதவிகளையும் ப்ரொமோஷன் மூலமாக மட்டுமே நிரப்ப வேண்டும் என்று கேட்டு இந்த தர்ணா போராட்டம் நடக்குது. புதுவையில் இரவு நேரங்களில் மக்களை குளிர் வாட்டி வதைப்பதால் ஸ்வெட்டர்கள், தொப்பிகள் விற்பனை சாலை ஓரங்களில் அதிகரித்துள்ளது. கார்த்திகை மாதம் துவங்கியதுமே கொட்டும் பனி காரணமாக மக்களை குளிர் வாட்டி எடுக்க துவங்கிவிடும். இந்த ஆண்டு கார்த்திகை மாதத்திற்கு முன்னதாக பெய்த மழையினால் குளிரை மக்கள் அதிகமாக உணர முடியவில்லை. இந்நிலையில் கடந்த மாதம் பெய்த மழைக்கு பின்னர் குளிரின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டதால் இரவு மட்டுமின்றி பகல் நேரத்தில் கூட வெளியில் செல்பவர்கள் அதற்கான முன்னேற்பாடுகளுடன் செல்வதை காண முடிகிறது. இதனால் சாலையோரங்களில் வெளி மாநிலங்களில் இருந்து கொண்டு வரப்பட்டுள்ள உள்ளன் ஸ்வெட்டர், ஸ்கார்ப், மங்கி குல்லா, மப்ளர் மற்றும் காதுகளை மறைக்கும் இயற்பேடு போன்றவைகள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. துணிக்கடைகளில் இது போன்ற குளிர் தடுப்பு ஆடைகள் விற்பனையானாலும் சாலையோரங்களில் விதவிதமாக விலை குறைவாக விற்பனை செய்யப்படும் பொருட்களை வாங்குவதில் தான் மக்கள் அதிக ஆர்வம் காட்டுகின்றனர்.
வெப்பநிலை அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 30 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் இரவில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடலலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும், தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். சுனாமியின் 10ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிப்பு. கடலில் மலர்களை தூவியும் மெழுகுதிரி ஏந்தியும் உற்றார் உறவினர்கள் கதறி எழுத சோகம். சிறுமிகளை பாலியல் பலாத்காரம் செய்த விவகாரத்தில் போலீஸ் அதிகாரிகள் உட்பட 9 பேர் மீது வழக்கு. தலைமறைவானவர்களை பிடிக்க தீவிர முயற்சி. வம்பாக்கீரப்பாளையம், வைத்துக்குப்பம், சோலைநகர் மீனவர்கள் கடற்கரையில் சுனாமி மலரஞ்சலி. பலியானோருக்கு கோவில் கட்டி சிறப்பு பூஜை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.